ரொம்ப அதாவது சிஸ்டர் படிக்கலைன்னா என்ன சிஸ்டர் நான் சொல்கிறேன் கேளுங்க. படிக்கலைன்னா என்ன வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ தூரம் நீங்கள் முன்னேறி இருக்கீங்க பார்த்தீங்களா? அதை தான் நான் பாராட்டுறேன் உங்களை. சரிங்களா? உங்களோட உங்களோட முயற்சி பார்த்தீங்களா? ஆ எவ்வளோ நிலைமைக்கு வந்து நீங்கள் நிற்கிறீங்க, மேலே வந்து நிற்கிறீங்க. உங்களை நான் பாராட்டுறேன் சிஸ்டர். சரிங்களா? படிப்பும் முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டீங்க சிஸ்டர். ஆமாம், வாழ்க்கையில் முன்னேறிட்டீங்க. காயு சாப்பிட்டேன் அக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ. டீச்சர் கூட பேசுனேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதோட சல்யூட். தேங்க்யூ சிஸ்டர். சாப்பிட்டேன் அக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் காயு. நீங்கள் என்னப்பா சாப்பிட்டீங்க? தம்பி, என் லைவில் நீ வரவில்லை, உன் லைவுக்கு நீ வரவில்லை என்று நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க அக்கா. அவரை வந்து நான் வேலையில் இருக்கிறேன். ஆமாம், அவர் வேலையில் இருக்கார் பாவம், அதனால் நான் வரவில்லை என்றாலும் கேட்க மாட்டாங்க நிறைய பேர் அக்கா. அப்படியா தம்பி? நான் வந்தேன், லைவுக்கு வந்துட்டு மாமா வந்துட்டார், அவருக்கு தோசை ஊற்றி செஞ்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படிங்களா? ஆனால் உண்மைதான் தம்பி, நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வர்றோம், அவங்க வர்றாங்களான்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க தம்பி. கஷ்டம்தான், அவர் வேலையில் இருக்கிறாரு, செய்கிறாரு. ரவிக்குமார் ப்ரோ இன்னைக்கு லைவுக்கு வரலையா சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், காணோம் ரவிக்குமார் அண்ணா. லைவு போடலைன்னு நினைக்கிறேன் அவர். நான் பார்த்தேன், காணோம். மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம். சூப்பர் காயு, சூப்பர் சாதம் அக்கா, சூப்பர்யா. வணக்கம் காயு, காயத்ரி அக்கா வணக்கம். நாங்கள் பழனி தம்பி, மகேஸ்வரி சிஸ்டர், சத்யா சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க. மகேஸ்வரி சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, வாங்கோ மகேஸ்வரி சிஸ்டர். பழனி தம்பி வணக்கம் அப்படிங்கிறாங்க காயு. சத்யா சிஸ்டர், இன்னைக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை சிஸ்டர் வீட்டுக்கு. ஆமாம் சொன்னீங்கல்ல சிஸ்டர். ஐயோ சாரி சிஸ்டர், நீங்கள் கோயில் பக்கத்தில் சொன்னீங்க திருவிழா சொன்னீங்களே. ஓகே சிஸ்டர், எல்லாத்தையும் கேட்குற மாதிரியே கேட்டுட்டேன் சிஸ்டர், சாரி சிஸ்டர். தம்பி சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க நம்ம காயத்ரி. பழனி தம்பி காயத்ரிக்கு ஒரே ஹாட்டாக கொடுக்குறாரு. காயு, சத்யா சிஸ்டர், நானும் படிக்கலை தான் சிஸ்டர், டோன்ட் வரி, பி ஹாப்பி காயு. காயத்ரி அக்கா, நான் சாப்பிட்டேன் அக்கா அப்படிங்கிறாங்க பழனி தம்பி. காயத்ரி தம்பி, காயத்ரி வந்து பழனி தம்பிக்கு ஹாட்டாக கொடுக்குறாங்க. காயு ஓகே தம்பி அப்படிங்கிறாங்க. மகேஸ்வரி சிஸ்டர், ஹாப்பியாக இருங்க சிஸ்டர், ஓகேவா? லைவுக்கு போகிறதுக்கு அவங்க விருப்பம் வந்து தான், ஆனாலும் ஏதும் கட்டாயமாக இருக்கா என்ன சிஸ்டர்? எல்லாம் ஒரு லைவுக்கு பொழுது போகுதுன்னு போனால் என் லைவுக்கு அந்த அளவுக்கு யாரும் வர மாட்டேங்குது. 2 நாளாக வராங்க. அதுதான் சிஸ்டர், நீங்கள் அதாவது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நான் உங்கள் லைவ் போனால் நீங்கள் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் உண்மை சிஸ்டர், அதுதான் உண்மை, அதுதான் இயற்கை. ஆனால் வந்து அவர் வேலையில் இருக்கார், செய்கிறாரு, வர முடியலை, போக முடியல. ஆனால் அவருக்கு கஷ்டம்தான் ஆகுது. அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு லைவ் வந்துடுவார், வந்தோடனே அட்டன் பண்ணிடுவார். நீ என்னன்னு தெரியல, கட்டாயம்னு இல்லை, நமக்கு தோணும்ல, சரி அவங்க நமக்கு வந்தாங்க, அவங்க நமக்கு போகணும், அந்த மாதிரி தான் சிஸ்டர். அது வேறு ஒன்றும் இல்லை மகேஸ்வரி சிஸ்டர். நானே நினச்சிருக்கேன் சிஸ்டர் நிறையா. நம்ம எல்லா லைவ் போகிறோம், நம்ம லைவுக்கு ஏன் வரமாட்டாங்கன்ற மாதிரிலாம் நினைப்பேன் நான். அதுதான் உண்மை சிஸ்டர், புரியுதா உங்களுக்கு? காயு சிஸ்டர், அக்கா பாய் அப்படி சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க. என்ன காயு, தூங்குறீங்களா? காயு பாய் ஹார்ட். ஓகே தம்பிக்கா, ஓகே காயு, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். காயு, காயத்ரி அக்கா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் பேக் ஐடி என்று உடனே கோச்சிக்கிட்டியா அக்கா? பப்பாளி அக்கா, நான் மன்னிப்பு கேட்டேன் என்று உங்கள் லைவில் சொல்லிவிடுங்கள் அக்கா நீங்கள். சரியா. பழனி தம்பி, எங்கள் ஊரில் மழை விழுகுது. பழனி தம்பி, பப்பாளி சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. எப்பவும் உங்கள் ஜாலியாக இருப்பாங்க.